ரசிகர்களால் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் நடிகர்களில் ஒருவர் தளபதி விஜய். தனது சிறு வயதிலிருந்தே சினிமாவில் நடித்து வரும் விஜய் 1992 வெளிவந்த நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அதன் பின்னர் திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பூவே உனக்காக இவருடைய முதல் பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து காதலுக்கு மரியாதை, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, ஃப்ரெண்ட்ஸ் என பல வெற்றி படங்களை தந்தார் விஜய். ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வந்த இவர் தமிழ் சினிமாவிலிருந்து ஃபீல்ட் அவுட் ஆகிவிட்டார் என பலராலும் கேலி செய்யப்பட்டார். இந்த நிலையில் காவலன், நண்பன் மற்றும் துப்பாக்கி ஆகிய திரைப்படங்கள் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்தார் விஜய். அதன் பின்னர் கத்தி, தெறி, மெர்சல், பிகில், மாஸ்டர், லியோ என பல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படங்களை கொடுத்து வசூல் மன்னனாக தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். இந்த நிலையில் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார். இவரது கடைசி திரைப்படம் ஜனநாயகன் என அறிவித்துள்ளார். இன்று தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகம் படத்தின் தி ஃபர்ஸ்ட் ரோர் என்ற டீசர் கிளிம்ஸ் வீடியோ வெளிவந்துள்ளது. இந்த கிளிம்ஸ் வீடியோவை சிங்கத்தின் முதல் கர்ஜனை என குறிப்பிட்டு படக்குழு ரிலீஸ் செய்துள்ளது. வீடியோவின் தொடக்கத்திலேயே என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற விஜய் வசனத்துடன் காவல்துறை அதிகாரி போன்ற தோற்றத்தில் விஜய் தோன்றும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாகி வரும் இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஜனவரி 9 பேன் இந்தியா ரிலீஸாக திரைப்படமாக வெளியாக உள்ளது. விஜய் தனது 69வது படமே கடைசி படமாக இருக்கும் என தெரிவித்திருந்தார். எனவே அவரது கடைசி படத்தை ஆரவாரமாக கொண்டாடுவதற்காக அவரின் ரசிகர்கள் காத்துள்ளார்கள்.